வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடைபெறவுள்ள வேலைவாய்ப்பு திருவிழாவில் பணி நியமன ஆணைகளை வழங்கி காணொலி வாயிலாக உரையாற்ற உள்ளார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தங்கள் கடமையிலிருந்து தவறினால் அவர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளின் தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் போது மாநிலம் வளர்ச்சிப் பாதையை நோக்கி செல்லும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வேலைவாய்ப்பு திருவிழாவில் இன்று காணொலி வாயிலாக உரையாற்ற உள்ளார். நாடெங்கிலும் 45 இடங்களில் நடைபெறும் இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் அரசு துறைகளில் 61,000 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் பிரதமர் வழங்க உள்ளார். மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களின் துறைகளில் அவர்கள் பணியாற்ற உள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சகம், சுகாதாரம், நிதி சேவைகள், உயர்கல்வி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட உள்ளது. புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்ற நோக்கில் நடைபெற்று வரும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் இதுவரை 11 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். சென்னை ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை பயிற்சி மையத்தில் நடைபெறும் விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு மத்திய அரசு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்க உள்ளார். சிவகங்கை மாவட்டம் இலுப்பைக்குடியில் உள்ள இந்தோ திபெத் எல்லை காவல்படை பயிற்சி மையத்தில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெமசானி கலந்து கொண்டு மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்க உள்ளார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தங்கள் கடமையில் இருந்து தவறினால் அவர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. பணியில் அலட்சியம் காட்டுவது, முறைகேடாக நடந்து கொள்வது, ஆணையத்தின் உத்தரவுகளை பின்பற்ற தவறுவது அல்லது 1950ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் 1960ஆம் ஆண்டு வாக்காளர் பதிவு விதிகளின் விதிகளை மீறுவது போன்ற செயல்களில் ஈடுபடும் அலுவலர்கள் மீது தற்காலிக பணி நீக்கம் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளின் தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் நேற்று 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புறவழிச்சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் 566 கோடி ரூபாய் செலவில் 200 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை பணிகள் நடைபெற்றுள்ளதாக கூறினார். மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 452 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 340 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 273 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 225 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளின் தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் போது மாநிலம் வளர்ச்சிப் பாதையை நோக்கி செல்லும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுராந்தகத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் வருகைக்கு பின்பு தேசிய ஜனநாயக கூட்டணி எழுச்சி பெற்றுள்ளதாக கூறினார். மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான அரசு அமைந்தால் நல்லுறவு நீடித்து ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
நாட்டின் 77வது குடியரசு தின அணிவகுப்பிற்கான முன்னேற்பாடுகள் தலைநகர் தில்லியில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கடமை பாதையில் நடைபெறவுள்ள இந்த அணிவகுப்பானது நாட்டின் கலாச்சாரம், ராணுவ வலிமை மற்றும் பாரம்பரியத்தின் தனித்துவமான சங்கமமாக அமைய உள்ளது. ஆயுதப்படைகளின் பல்வேறு பிரிவுகள் மற்றும் மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் நாட்டின் பன்முகத்தன்மையையும் ஒருமைப்பாட்டையும் பறைசாற்றும் விதமாக அமைய உள்ளன. நேற்று மழை பெய்த போதும் முழுமையான ஒத்திகை வெற்றிகரமாக நடைபெற்றது என்று தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ராணுவ உயர் அதிகாரியான மேஜர் ஜெனரல் நவ்ராஜ் திலான் கூறினார். இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் ஒரு சிறப்பு அலங்கார ஊர்தியை அறிமுகப்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த ஊர்தியானது போரின் போது முப்படைகளும் இணைந்து செயல்பட்டு ஈட்டிய வெற்றியை காட்சிப்படுத்தும் என்றும் அவர் கூறினார். ராணுவ டாங்கிகள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் கவச வாகனங்களுடன் கூடிய வியூகங்களை இந்திய ராணுவம் முதன்முறையாக இந்த அணிவகுப்பில் நிகழ்த்தி காட்டவுள்ளது. இந்த ஆண்டு குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் திரு ஆண்டோனியோ லூயிஸ் சாண்டோஸ் மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வேன் டோர் பங்கேற்க உள்ளனர். தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பெண் குழந்தைகளின் உரிமைகள், கல்வி, சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து உள்ளிட்ட அவர்களுக்கான ஒட்டுமொத்த நலனை முன்னிறுத்தி இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் ஆகியவற்றுக்கு எதிராக மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதன் காரணமாக பெண்கள் உயர்கல்வி பயில்வது அதிகரித்துள்ளது. பெண்களுக்கு அனைத்து துறைகளிலும் சம வாய்ப்பு அளிக்கும் வகையில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானின் வடமேற்கு கைபர் பக்துன்வா மாகாணத்தில் நேற்று நிகழ்ந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டனர். திபெத்தில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3ஆக பதிவானது. ஜார்க்கண்டில் அடர்ந்த வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் கொல்லப்பட்ட 17 நக்சல் தீவிரவாதிகளின் உடல்களை காவல்துறையினர் நேற்று மீட்டனர். தலைநகர் தில்லியில் நிலவும் கடுமையான பனிமூட்டம் காரணமாக ரயில் மற்றும் விமான சேவைகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளன. திருவனந்தபுரத்திலிருந்து தெலங்கானாவின் சரளப்பள்ளிக்கு செல்லும் அம்ரித் பாரத் ரயில் சேவைக்கு நேற்றிரவு கோவை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசு தினத்தை முன்னிட்டு தாம்பரம், செங்கோட்டை இடையே இன்று காலை 11:40 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. உதகையில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக போக்குவரத்து காவலர் உள்ளிட்ட 3 பேரை மாவட்ட காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு விழுப்புரத்தில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பிரச்சாரம் நேற்று நடைபெற்றது. பிராட்வே பேருந்து முனையத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் தீவுத்திடலில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து முனையத்தை நேற்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தொடங்கி வைத்தார். குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் விளையாடிய நியூசிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 208 ரன் எடுத்தது. 209 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 15.2 ஓவரில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. வதோதராவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மஸ்கட் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷ் ஷா, தியா சட்டாலே இணை கலப்பு இரட்டையர் பிரிவில் பட்டம் வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த இணை 3-2 என்ற ஆட்டக்கணக்கில் சீனாவின் ஹுவாங் ஜுவாங் சி ஜுனா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடைபெறவுள்ள வேலைவாய்ப்பு திருவிழாவில் பணி நியமன ஆணைகளை வழங்கி காணொலி வாயிலாக உரையாற்ற உள்ளார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தங்கள் கடமையில் இருந்து தவறினால் அவர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளின் தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் போது மாநிலம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.